சர்வதேச விண்வெளி மையத்தை அவர்கள் அடைந்ததுக்கு பிறகாக அவர்கள் 14 நாட்கள் அங்கு ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வகையிலான ஆய்வுகள், அதனுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் பின்வரும் காலகட்டங்களில் நாசாவும் ஆக்சியன் ஸ்பேஸ் என சொல்லக்கூடிய அந்த நிறுவனமும் அது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 4 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதேபோல் அமெரிக்கா நாசா மூலமாக ஒரு இந்த குழுவினுடைய தலைவர் ஒருவரும், அதே போன்று இந்தியாவை சேர்ந்த இந்த பயணத்தினுடைய விமானி சுபான்ஷு சுக்லாவும் மற்றும் இந்த குழுவினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் என சொல்லக்கூடிய அளவுல 2 வீரர்கள் ஹங்கேரி நாட்டிலிருந்து ஒருவரும் அதே போன்று போலந்து நாட்டிலிருந்து ஒருவரும் என்று மொத்தம் 4 நபர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் ISS என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு 28 மணி நேரம், அதாவது 4 தினம் சென்று சேர்வார்கள் எனவும் அங்கு அவர்கள் சேர்ந்ததற்கு பிறகாக பூமியினுடைய கணக்கின்படி 14 நாட்களுக்கு அவர்கள் விண்வெளியில் அந்த சர்வதேச ஆய்வு மையத்திலிருந்து ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக மீண்டும் அவர்கள் பூமிக்கு திரும்பி வருவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆக்சியம் 4 என்று சொல்லக்கூடிய இந்த மிஷனுடைய திட்டம். அதன் அடிப்படையில் அவர்கள் சென்று வந்ததற்கு பிறகாக இந்த திட்டத்தினுடைய வெற்றி, அதனுடைய பலன்கள் உள்ளிட்டவைகள் பின்பு பகிர்ந்து கொள்ளப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பயணத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவிற்கு மிக முக்கியமான பயணமாக முன்பே நாம் பார்த்திருந்தோம். அந்த வகையில இஸ்ரோ இதனை உற்று கவனித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் இருந்து சுபான்ஷு சுக்லாவுடைய குடும்பத்தினர்கள் இந்த பயணத்தை நேரில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய ஒரு நபர், அதுவும் 41 ஆண்டுகளுக்கு பிறகாக செல்லக்கூடிய நபர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இது இந்தியாவுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிற நிலையில அவர் குடும்பத்தினர் சுபான்ஷு சுக்லாவுடைய இந்த விண்வெளி பயணத்தை கண் கலங்க அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த நொடியை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் மிகுந்த ஒரு மனம் நெகிழ்ந்த ஒரு தருணத்தில் அவர்கள் தற்போது இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி நபர்களில் அவருடைய மகன், அவர்களுடைய உறவினர் சுபான்ஷு சுக்லா இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் முன்னதாக கொடுத்திருந்த பேட்டிகள் எல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தற்போது இந்த பயணம் என்பது இதுவரையிலும் 6 முறை தள்ளி வைக்கப்பட்டு 7வது முறையாக வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு பயணம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரையிலும் இந்த பயணம் தொடங்கி 7 நிமிடங்களுக்கு மேலாக ஆகின்றது. 7 நிமிடங்கள் வரையிலும் தற்போது வரையிலும் இந்த பயணம் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9 நிமிடங்களுக்கு பிறகாக இந்த ஸ்டேஜ் 2 ப்ராசஸ் என்பது நடைபெறும். அதாவது இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டினுடைய ஸ்டேஜ் 2 ப்ராசஸ் முடிவடைந்ததுக்கு பிறகாக நமக்கு அந்த ஃபால்கன் இருந்து டிராகன் கேப்சூல் பிரிந்து செல்லும். இதற்கு இடையே அந்த ஸ்டேஜ் 1 என்று சொல்லக்கூடிய ஃபால்கன் 9 ராக்கெட்டினுடைய அந்த அடிப்பாகம், முதல் நிலையில் சொல்லக்கூடிய ஸ்டேஜ் 1 அந்த பாகம் மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்து சேஃப் லேண்டிங் ஆகும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுவும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் இதுவரையிலும் தற்போதைய நிலை வரையிலும் 8 நிமிடங்கள் ஆகின்றது. இந்த 8 நிமிடம் வரையிலும் மிக சிறப்பாக துல்லியமாக திட்டமிட்டபடி இந்த பயணம் நடைபெற்றுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டிராகன் கேப்சூல் சொல்லக்கூடிய அந்த விமானத்தில் அந்த விண்கலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்களுடைய CCTV காட்சிகளும் பார்க்கிறோம். அந்த கண்காணிப்பு கேமராக்கள் அவர்கள் அனைவரும் அந்த இயல்புடன் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில இந்த திட்டம் தற்போதைய வரையிலும் முழு வெற்றியை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 28 மணி நேரத்திற்கு பிறகாக அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்ததற்கு பிறகாக அங்கிருந்து பூமிக்கான தகவல்கள் அவர் கொடுக்கப்படுவதும் அவர்களுடைய பயணம் வெற்றிகரமாக அங்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையும் தெரிய வரும். அதன் பிறகாக அவர்களுடைய ஆய்வு பணிகள் தொடங்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ, நாசா, ஆக்சியம் ஸ்பேஸினுடைய கூட்டு முயற்சியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தினுடைய முடிவுகள், அதாவது இந்த ஆய்வினுடைய முடிவுகள், தகவல்கள் இவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிவகையாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நாசா, இதே போன்று ஆக்சியம் ஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்கள் இது தொடர்பான ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில இஸ்ரோவும் இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறது. இந்த பயணத்தின் போது 60 விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்திற்கு இந்த பயண திட்டத்தினுடைய அனுபவம் மிக முக்கியமாக இருக்கும். அதே போன்று இதனுடைய கருத்துருக்கள், ஆய்வுகள்,
அதே போன்று தொழில்நுட்பத்தினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியுடைய அனுபவங்கள் இந்தியாவிற்கு மிகவும் பரிச்சயமாகும். இதில் மேலும் இந்தியாவினுடைய விண்வெளி தொடர்பான ஆதிக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பதுதான் இதனுடைய சிறப்பம்சமாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பயண திட்டத்தில் 4 நாடுகளுடைய வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சுபான்ஷு சுக்லா இந்தியாவை சேர்ந்தவரும் இருக்கிறார் என்ற ஒரு பெருமையை நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழல்ல இந்த பயணம் 60 வகையிலான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு பயணமாக அமையும் என்பதுதான் ஒரு முக்கியமான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுபான்ஷு சுக்லாவுடைய பயணத்தை அவருடைய குடும்பத்தார் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவுமே மிக வியப்புடனும் ஆர்வத்துடன் பார்த்து வரக்கூடிய நிலையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து நாசாவும் இந்த பயண திட்டத்தை கண்காணித்த நிலையில ஆக்சியம் 4 ஸ்பேஸ் என சொல்லக்கூடிய நிறுவனம் ஆக்சியம் 4 என்று சொல்லக்கூடிய இந்த மிஷனை தற்போது வரையிலும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரையிலும் விண்ணில் இந்த ராக்கெட் புறப்பட்டு 10 நிமிடங்களுக்கு மேலாகிறது. இந்த 10 நிமிடங்கள் ஆனது பிறகும் கூட வெற்றிகரமாக இந்த பயணம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தை இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தான் இயக்குகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த டிராகன் கேப்சூல் சொல்லக்கூடிய பூமியிலிருந்து விடுபட்டு விண்வெளி சென்றதுக்கு பிறகாக விண்வெளியில் அந்த பயணத்தை டிராகன் கேப்சூல் மேற்கொள்ளும் பொழுது அதனை இயக்குவது சுபான்ஷு சுக்லா தான் மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சுபான்ஷு சுக்லாவுக்கான முக்கியத்துவம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இந்த மிஷன் ஆக்சியம் 4 என சொல்லக்கூடிய இந்த பயண திட்டத்தினுடைய வெற்றி பல்வேறு தரவுகளை பூமிக்கு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் பூமிக்கு திரும்பும் பொழுது எடுத்து வரக்கூடிய அந்த தரவுகளும் அனுபவமும் அடுத்தடுத்து உலக நாடுகள் விண்வெளியில ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆழ்ந்த அறிவையும் வழங்குவதற்கான ஒரு கூறாக அமையும் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 நபர்களும் 14 நாட்கள் விண்வெளி அந்த சர்வதேச மையத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டவர்களும் இந்தியாவுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அவர்களும் சர்வதேச விண்வெளி மையத்திற்காக சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றிருந்து அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இந்தியாவினுடைய வம்சாவளியினர் சென்றது இந்த காலகட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1984 ரஷ்யா அனுப்பிய விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பிய அந்த திட்டத்துல இந்தியாவை சேர்ந்தவர் இருந்தார். அதற்கு பிறகாக 41 ஆண்டுகள் பிறகாக இந்தியாவினுடைய ஒரு விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்வது இதுவே முதல் முறை என்ற ஒரு அடிப்படையில இந்தியா மிகுந்த பெருமையுடனும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடனும் இந்த பயணத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. அதே போல இந்த பயணத்துடைய வெற்றி இந்தியாவினுடைய விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக இந்தியா அடுத்தடுத்த முன்மாதிரியான திட்டங்களை உலக நாடுகளுக்கு வழங்குவதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது கருத்தாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த பயணத்தை பொறுத்தவரையிலும் ககன்யான் திட்டத்திற்கு உதவக்கூடிய வகையில இஸ்ரோ தயார் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரவுகளை இந்த பயணத்தின் மூலமாக அவர்கள் திரட்டுவார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 60 வகையிலான ஆய்வுகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு காரியங்களை முன்வைத்து வெற்றிகரமாக விண்ணில் பயணித்திருக்கக்கூடியவர்கள் அங்கு அவருடைய அந்த பயணம் தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடியதை ஒரு இந்த விண்கலத்தில் இருந்து தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய கைகளை உயர்த்தியும் அந்த தம்ஸ் அப் சொல்லக்கூடியது மூலமாக அவர்கள் வெற்றி குறி காட்டுவதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அந்த இரண்டாவதாக அமர்ந்திருக்கக்கூடிய 4 நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் நமக்கு இடதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் சுபான்ஷு சுக்லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மிக வெற்றிகரமாக இந்த பயணம் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து விண்வெளியில் இந்த விண்கலம் சென்றிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டேஜ் 2 செப்பரேஷன் நிறைவடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டேஜ் 2 செப்பரேஷனுடைய நிறைவுக்கு பிறகாக விண்கலம் தனது பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலையை எட்டிவிட்டது. இதன் மூலமாக இன்னும் 7 மணி நேரத்திற்கு பிறகாக அவர்கள் விண்வெளி மையத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானில் இருக்கக்கூடிய விண்வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தை டிராகன் கேப்சூல் மூலமாக இந்த குழுவினர் அடைவார்கள். அதற்கு பிறகாக மீண்டும் அவர்கள் பூமிக்கு திரும்புவதற்கு 14 நாட்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது ஆக்சியம் 4 மிஷனுடைய பயணம் வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னும் அவர்கள் 28 மணி நேரம் என்பது மொத்த பயண திட்டம். இதுவரையிலும் அவர்கள் பயணம் மேற்கொண்டு 14 நிமிடங்கள் ஆகின்றன. இன்னும் இருக்கக்கூடிய மீதி நேரங்களுக்குள்ளாக அவர்கள் சரியாக திட்டமிட்டபடி சர்வதேச விண்வெளி மையத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.